இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன உங்க அம்மா வீட்லயா இருக்க? மாமியார் வீட்டுக்கு போல? போகணும்னா அவங்க வந்து அழைக்க வேணாமா? அழைக்காம எங்க அண்ணன் எப்படி அனுப்பி வைக்கும்? ஏட்டிய இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் உன் மாமனார் வந்துதான் அழைக்கணுமா? உன் வீட்டுக்கார் வந்து கூப்பிடல? அக்கா, நடக்கிறது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாதக்கா. அண்ணனோட கௌரவம்னா அது மாமா நேர்ல வந்து அழைக்கணும் தானே? ஏட்டி, அந்த மனுஷனுக்கு இருக்கிற மண்டக்கணத்தை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த மனுஷன் தான் வந்து உன்னை அழைக்கணும்னா நீ கிழவியாகி தலைமுடியெல்லாம் நரைச்சு சாக வேண்டியதான். அது உனக்கு புரியுதா இல்லையா? அக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் எங்க அண்ணன் பாத்துக்கிடும். என்னதான் பெரிய அண்ணனோன்னு தெரியல. ஏட்டி, தங்கச்சிங்களை கட்டி கொடுத்துட்டா பிறந்த வீட்டு பாரம் அம்புட்டு தானே தெரியாதா உனக்கு? கட்டி கொடுத்த உன்ன, அதுவும் புள்ள பெத்தவல புருஷங்காரன் வீட்டுக்கு அனுப்பாம வச்சிருந்தா அசிங்கம் யாருக்கு? அத சொல்லு. ஊரு உன் அண்ணனை தான் வண்ட வண்டமா பேசும், கூட உன் அப்பனையும் ஏசும். இந்த ஆருக்கா, உனக்கு தேவையில்லாத விஷயம் இது. வீணா என் வாயை புடுங்காத சொல்லிவிட்டேன். ஏ பஞ்சு, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? என் வீட்டு பிரச்சனை எல்லாம் உனக்கு இருக்கு. ஐயோ, நானா இருக்க கண்டு வாயை விட்டு மூஞ்சிக்கு நேரா பேசுறேன். ஊருக்குள்ள போய் கேட்டு பாரு. அவ மனசாட்சியே இல்லாம கண்டதையும் பேசிட்டு இருக்காங்க. ஆறு என்ன பேசினா எனக்கு என்ன? எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அண்ணனோட கௌரவத்தை விட்டுவிட்டா அப்படி ஒண்ணு நான் வாழணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஊருதான் இப்படி பேசுதுன்னு ஏன் முன்னாடி வந்து பேசுற? ஆறு கிழவி நீ வந்துட்டா வாயை புடுங்கிறதுக்கு. அப்பா, இன்னைக்கு ஒன்னும் என் பிள்ளைக்கு ஒன்னும் சொட்டு மருந்து போட தேவையில்ல. நாளைக்கு போட்டுக்குருவோம். வம்பு கலையறவங்க வாயில விழுந்தா என் பிள்ளைக்கு தான் ஏதாவது ஆகும். நீ வாப்பா போலாம்.